உள்நாட்டு தொழில்துறையை அபிவிருத்தி செய்யும் திட்டம் ஒன்று தற்போதைய அரசாங்கத்திடம் இல்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன குருணாகலில் நேற்று தெரிவித்தார். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர். मेरटे देशीय कर्मांत පිළිබඳව මේ ආණ්ඩුවේ ප්‍රතිපත්තිය කුමක්ද කියලා තමුන්නාන්සලා මහින්ද රාජපක්ෂ මහත්මයාගෙන් අහන්න. உள்நாட்டு தொழில்துறை தொடர்பில் இந்த அரசாங்கத்தின் கொள்கை என்னவென்று மஹிந்த ராஜபக்சவிடம் நீங்கள் கேளுங்கள். இந்த 10 வருடங்களில் பிரபலமான ஒரு உள்நாட்டு தொழில்துறை கூட ஆரம்பிக்கப்படவில்லை. மக்களுக்கு தேவையானவற்றை வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து கொள்வனவு செய்கின்றனர். உள்நாட்டு தொழில்துறையை முன்னேற்றுவது மற்றும் விஸ்தரிப்பதற்கான எந்த ஒரு வேலை திட்டமும் இந்த அரசாங்கத்திடம் கிடையாது. மஹிந்த ராஜபக்ச 2010ஆம் ஆண்டு முதல் புதிய பயணம் ஒன்றை செல்ல ஆரம்பித்தார். வேலை செய்யும் மக்களின் துன்பங்களை அறிந்து கொள்ளாத பயணத்தை அவர் ஆரம்பித்தார். அவர் செல்லும் இந்த பயணத்தை தொடர்வதனை அனுமதிக்க முடியாது. முதலாவது பயணத்தை நாம் வழங்கினோம். இரண்டாவது பயணம் அவரது செயற்பாட்டை அவதானித்தே வழங்கப்பட்டது. எனினும் இந்த நாட்டு மக்களின் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து தனி ஆணையுடனான பயணத்தை 3வது முறையாக தொடர தயாராகின்றார். இந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட பொது எதிரணியின் மக்கள் பிரதிநிதிகளும் இதன் பொது கருத்து வெளியிட்டனர். தீய ஆட்சிக்கு எதிராகவும் அந்த ஆட்சியை உடனடியாக மாற்றுவதற்கும் தீர்மானித்து மக்கள் மீது அன்பு கொண்ட ஊழல் மோசடியற்ற அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளோம். எந்தளவு மோசடிகள் இடம்பெறுகின்றன என கூற வேண்டும் என்றால் எம்மால் நிர்மாணிக்கப்பட்டு எம்மால் நிதி திரட்டப்பட்டு நாட்டப்பட்ட அடிக்கல்லை கலற்றி எறிந்து அவர்களின் பெயர்களை அதில் பொறித்து கை தட்டிக் கொள்கின்றதை போன்று அது இருக்கின்றது. இவை அனைத்தையும் தானே செய்ததாகவும் மேலும் தாமே இருக்க வேண்டும் என்றும் கோருகின்றார். இந்த முறைமையை நாம் உடனடியாக மாற்ற வேண்டும். அரசாங்கம் இன்று அதிர்ச்சி அடைந்துள்ளது. அரசாங்கம் மண் சரிவில் சிக்கொண்டுள்ளது, சுனாமியில் சிக்கொண்டுள்ளது, சுழல் காற்றில் சிக்கொண்டுள்ளது, பாரிய நீர் பிரவாகத்தில் அன்னம் நீந்தி செல்கின்றது. இம்முறை இந்த மக்கள் வெள்ளத்தினால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதனை பாதுகாக்க முடியும். எமது நாட்டின் அரைவாசி சீனாவிற்கு விற்பனை செய்துள்ளனர். நாங்கள் இன்று சீனாவிற்கு அடிபணிந்துள்ளோம். அனைத்து முதலீடுகளையும் சீனா செய்கின்றது. எமது நாட்டின் வளங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்காக நாம் வரவில்லை. எமது வளங்களை பாதுகாப்பதற்காகவே நாம் வருகின்றோம். கொள்ளையை நிறுத்தவும் வருகின்றோம். அந்த வளங்களை இந்த நாட்டு மக்களுக்கு சென்றடைய கூறியவாறான ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதற்காகவே ஜனவரி மாதம் 8ஆம் தேதி எதிர்பார்க்கின்றோம். இந்த தேர்தல் இந்த நாட்டில் உள்ள இறுதி சந்தர்ப்பமாகும். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் கொள்ளை ஊழல் மோசடி அனைத்தையும் இல்லாதொழிப்பதற்கு நமக்கு கிடைத்துள்ள ஒரு சிறந்த சந்தர்ப்பம் இதுவாகும். அதனால் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இதுவேளை மாத்தளை பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் மக்கள் சந்திப்பொன்று நடைபெற்றது. பெசிலை அவர் அழைத்து வரவில்லை என ஜனாதிபதி கூறுகின்றார். அவ்வாறென்றால் யார் பெசிலை அழைத்து வந்தது என நான் கேட்க விரும்புகின்றேன். பெசில் ராஜபக்சவிற்கு இன்று அமைச்சு பதவி ஒன்று இருக்கின்றது. அந்த அமைச்சு பதவிக்குள் மேலும் 7 அல்லது 8 அமைச்சு பதவிகள் காணப்படுகின்றன. குடும்ப ஆட்சி என்று நாம் கூறுகின்றோம். தம்பி என்பதற்காக அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள சிரேஷ்ட திறமையான உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டிய அமைச்சு பதவி அல்லவா அது? இவ்வாறான எத்தனை ஊழல் மோசடிகள் இன்னும் உள்ளன. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி புதிய அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் ராஜபக்ச குடும்பத்தினால் கொள்ளையிடப்பட்ட மக்களின் பணத்தை அவர்களிடமிருந்து மீட்டு மக்களுக்கு வழங்குவதற்கு மைத்ரிபால சிறிசேனவினால் ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்கப்பட உள்ளது. எனது தந்தையின் கொலை இடம்பெற்ற போது இறுதி கிரியைகளில் நான் உரையொன்றை நிகழ்த்தியது உங்கள் அனைவருக்கும் நினைவில் இருக்கும். இந்த அகால மரணத்தை அடுத்து முன்னோக்கி வர தீர்மானித்ததை நான் உங்களிடம் கூறினேன். அன்றிரவு ஜனாதிபதி எனக்கு தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொண்டார். இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான முயற்சியையா நடத்துகின்றீர்கள் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தவா முயற்சிக்கின்றீர்கள் என அவர் என்னிடம் வினவினார். தயவு செய்து வாயை மூடிக்கொண்டு இருக்குமாறும் கூறினார். சார், இறந்தது எனது தந்தை என நான் கூச்சலிட்டேன். யுவதி என்ற விதத்தில் அனைத்து கனவுகளும் இல்லாமல் போயின. நான் உயிர் நீத்தாலும் பரவாயில்லை, இந்த போராட்டத்தை தொடர்வது என தீர்மானித்தேன். ඒ තමයි මම කොහොම හරි මැරිලා හරි මම මේ සටන ඉදිරියට ගෙනියනවා කියලා.